பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். என்னதான் ராசி பலன் எனக்கு நல்லா சொன்னாலும் வாழ்க்கையில எனக்கு அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குதுங்க. தினமும் நான் காலையில் ராசி பலன் பார்க்குறேன். வாட்ஸ்அப்லேயோ இல்லை புக்குலேயோ நான் போடக்கூடிய என்னுடைய ராசிக்கான பலனை நான் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கிற மாதிரி தான் சில நேரம் இருக்குது. ஆனால் அதன் ஏற்ற மாதிரி நடக்க மாட்டேங்குது. தேவையில்லாததெல்லாம் சரியாக நடக்குது. ஆனால் அது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது நடக்க மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறது? ஒரே விஷயத்தை ஒவ்வொருத்தர் சொல்லும் பொழுது வேற வேற மாதிரி இருக்கு. எதை நான் நம்புறதுனே எனக்கு தெரியல, என்ன பண்ணணும்னே தெரியல அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்கும். என்னதான் நாம சில நேரம் போய் பரிகாரம் கோவில் அப்படின்னு சொன்னாலும் பாருங்களேன், அது நடக்குதோ இல்லையோ நடந்துருச்சுன்ற ஒரு எண்ணம். நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நேரம் நம்புவோம். இருந்தாலும் அதன் பிறகு வேற ஏதாவது ஒரு கெட்டது நடந்துருச்சுன்னா நம்ம மனசு அப்படியே சோர்வடைஞ்சிரும் இல்லையா? இதுக்கு அற்புதமான ஒரு ஸ்தலம் இருக்குங்க, ஒரு கோவில் இருக்கு. நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவள்ளூர்ல திரு ஆலங்காடு அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். திரு ஆலங்காடு சிவபெருமான் கோவிலுக்காக நம்ம போயிருப்போம். அந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம் பாருங்களேன். நம்ம வேற எங்கேயும் போறதில்லை. ஆனா கோவிலினுடைய குளம்னு கோவிலுக்கு பின்னாலேயே இருக்கு, கொஞ்சம் நடந்து போகணும், அவ்வளவுதான். அங்க ஒரு கோவில் இருக்குங்க, முக்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இறைவனுக்கு பெயர், தேவியின் பெயர் திருமூல நாயகி அப்படின்ற பெயர். இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, மிக பழமையான கோவிலா இது பார்க்கப்படுது ஒண்ணு. இன்னொன்னு, குளத்தின் கரையிலேயே இருக்கக்கூடிய கோவில். அதை விட விசேஷம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய தூண்கள். இங்க 12 தூண்கள் இருக்கு. இந்த 12 தூண்களும் 12 ராசியை பிரதிபலிக்கிறதுக்காக இருக்கு. இறைவனுடைய பெயர் முக்தீஸ்வரர். அப்ப நமக்கு முக்தி வேணும் அப்படின்னு சொன்னாலும், ஆன்மீகத்துல மனசு எனக்கு அமைதியா இல்லை அப்படின்னு சொன்னாலும், ராசிகளால் நட்சத்திரங்களால் எனக்கு ஏதாவது பிரச்சனை சரியில்லை அப்படின்னு சொன்னாலும், இந்த இடத்துல போயிட்டு இந்த கோவில்ல உங்க ராசிக்குன்னு இருக்கக்கூடிய தூண், அதன் கீழே அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை இறைவனிடம் மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு 2 தீபம் வச்சுட்டு அங்க குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவு ஏதாவது போட்டுட்டு வர்றது ரொம்ப சிறப்பா இருக்கும்னு நம்பப்படுதுங்க. யாருமே போறதில்லை. நம்ம திரு ஆலங்காடு போறவங்க இறைவனை சேவிச்சுட்டு நம்ம அப்படியே வந்துடும். நீங்க குளத்துக்கு போனீங்க அப்படின்னாலே கோவிலுக்கு பின்னாலே இருக்கிற குளத்தின் கரையில் இருக்கக்கூடிய அற்புதமான சின்ன கோவில் தான் முக்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்தலம். 12 தூண் இருக்குங்க. நீங்க அந்த தூண்லயே சிற்பமே இருக்கு. இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அப்படின்னாக்கா அந்த தூண்ல சிற்பங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நண்டு மாதிரி, பெண் மாதிரி, மீன் மாதிரி சிற்பங்கள் அந்த தூண்ல இருக்கு. உங்க ராசி எதுவோ அந்த தூண்ல கீழே உட்காந்து 10 நிமிஷம் 20 நிமிஷம் நீங்க உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ மனம் ஒன்றி உங்களுடைய பிரார்த்தனையை இறைவன் கிட்ட வச்சுட்டு வந்துடலாம். என்னதான் நம்ம மனுஷங்கிட்ட நம்மளுடைய குறைகளை சொன்னாலும் அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நடக்கும், இல்லை பின்னால் அது எப்படி மாற்றி பேசப்படும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? அப்போ நம்மளுடைய குறைகளை இறைவன்கிட்ட நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சிடலாம். உங்களுக்கான ராசி எதுவோ அந்த தூணின் கீழே, ஒருவேளை உங்களுக்கான ராசியை தூணில் கண்டுபிடிக்கல அப்படின்னாலும் 12 தூண் தாங்க இருக்கு. ஒவ்வொரு தூண்லையும் ஒரு தூண்ல 12 ராசிகளுக்கான உருவங்களும் பொறிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எந்த ராசியோ அந்த தூண்கிட்ட இருந்து தியானம் செஞ்சுட்டு பலம் வந்துட்டு இறைவனிடம் மனமுருக பிரார்த்தனை செய்துவிட்டு வருவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அனைத்து ஜோதிடர்களாலும் நம்பப்படுது. அதை மக்களும் நம்புறாங்க. நாம மனசு என்ன பழகிருச்சுன்னா, பிரபலமா யாராவது ஜோதிடர்கள் சொல்றாங்களா, இல்ல கூட்டம் நிறைய போதா, கஷ்டப்பட்டு போறோமா, அந்த கோவிலுக்கு போனாதான் பலன் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. இறைவன் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. அதுவும் இது மிக பழமையான ஒரு கோவில் இல்லையா? ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு தூண் இருந்தாலும் எல்லா தூணையும் உங்களால சுத்த முடியும். இப்போ மேஷ ராசிக்கான தூண்ல நீங்க தியானம் பண்ணிட்டு அந்த தூணை நீங்க 3 சுத்தோ ஒரு 5 சுத்தம் நீங்க சுத்திட்டு வரலாம். எல்லா ராசிகளுக்கான தூணையும் சுற்ற முடியும் மீனத்தை தவிர. மீனத்தை சுத்துறதுக்கான அமைப்பு அங்க இல்லை.
இடம் இல்லாமல் இருக்கு. அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீனத்தை சுத்த முடியாது, ஏன்னா அது முக்திக்கானது, நீங்க ஒவ்வொரு படியாக தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா நடந்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரமம் பார்க்காமல் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு எல்லா நேரமும் திறந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். நட சாத்திடுவாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் காரை விட்டுட்டு இறைவனை தரிசனம் பண்ணிட்டு நடந்து சென்று இந்த இறைவனை முக்தீஸ்வரரையும் வணங்கி அன்னை திருமூல நாயகியையும் வணங்கி விட்டு வந்தால் வாழ்வில் பலம் பெறும். இந்த அருமையான வாய்ப்பு தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.